பிக் பாஸ் சீசன் 9 நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 1 வீக் கூட கிடையாது. 5 நாள்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 வந்து தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. விஜய் சேதுபதி அவர்களும் தொகுத்து வழங்க போறாரு. இந்த சீசன்ல இந்த மாற்றங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும். பிக் பாஸை பத்தி நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுவோம். இந்த சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 வீடியோ 20 வீடியோ கூட எவ்வளவு வீடியோ கேட்குறீங்க இறக்கிறோம். எடிட்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருவோம். அதுக்கு நீ என்ன பண்ணணும், வருஷம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த வருஷம் சப்போர்ட் கொடுக்கணும். இப்பவே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள பேரலாம். அதாவது பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்துகிட்டு இருந்தாலுமே இந்த சீசன் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 விதமா போயிட்டு இருக்கு. அதாவது வந்து டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஹெவியா இருக்க போகுது. அது வந்து மாற்று கருத்து இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் டீமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாத்திருக்காங்க. ஜியோ ஹாட் ஸ்டாரும் பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிருக்காங்க. அப்படியே அந்த நார்த் சைடு எல்லாம் பண்ணது அப்படியே டீம் வந்து இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்மே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் வாய்ஸையே மாத்த போறாங்க. எப்போதும் பண்ண சச்சின் அவர் தான் நினைக்கிறேன். ஷோ அவர் பாத்தீங்கன்னா பண்ணல, அவர் படங்கள் பண்ண போயிட்டாரு. இந்த இருக்கும், இல்லாட்டி புதுசா ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்ற அப்டேட்டுமே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இவங்க ஒரு 9 பேர் புதுசா, அவங்க ஒரு 9 பேர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. சப்போஸ் இது இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே தாறுமாறா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் இத்தனை சீசனை வந்து இப்ப சப்போஸ் இப்ப சீசன் 1ல இருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க, சீசன் 8ல இருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க. இவன் வந்து இந்த 7 சீசனை பார்த்திருப்பான். எப்பேற்பட்ட ஒரு கரைச்சு குடிச்சிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். அதுலயும் ஒரு தரமான ஒரு 9 பிளேயர். இது நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை, ஒரு கற்பனையா சொல்றேன். இருந்துச்சு அப்படின்னா இவங்க 9 பேரு, புதுசா இருக்க 9 பேரு விட்டு கிளாஷ போட்டாங்க அப்படின்னா உண்மையிலே எழுதி வச்சிருக்காங்க. இந்த சீசன் 9 தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தரமான ஒரு சீசனா இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்டே வந்துருச்சு. இவங்க தான்ல கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ உமர்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவ்வளவுதான் வந்து ப்ரோமோலாம் எடுத்தாச்சு அப்படின்ற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரி போன சீசன் நீங்க பார்த்துருப்பீங்க, வெளியில வர கண்டஸ்டன்ட்லாம் வச்சு ஒரு ஷோ மாதிரி நடத்தி செம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாப்ப ஒரு நாடகங்கள்லாம் நடிக்கிறவர், ஒரு ஃபன்னான பர்சன் கூட. அவரும் பாத்தீங்கன்னா உள்ள வாய்ப்பு இருக்கு. ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மதன் கௌரி அவர்கள் உள்ள வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது 100க்கு 100% பாத்தீங்கன்னா போய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆணித்தரமா சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதன் கௌரி அவர்களே ஒரு தடவை வீடியோல சொல்லியிருக்காரு, என்னை பிக் பாஸ் கூப்பிட்டாங்க, நான் போக மாட்டேன், போனா டெய்லி நடக்கிற வீடியோ யார் போடுறது, எனக்கு வேணா பர்மிஷன் கொடுப்பாங்களா உள்ள போயிட்டு டெய்லி வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி ஃபன்னா சொல்லியிருந்தாரு. தலைவனை பொறுத்தளவு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்காருக்கே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்குது. இங்க எலெக்ஷன் நடக்கும் போது எல்லா பொலிட்டீஷியனையும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது தலைவனுக்கு இல்லாத கான்டாக்டே இல்லை அப்படின்னு தான் நான் வந்து ஓப்பனா சொல்றேன். இல்ல கான்டாக்டே இல்லை. அது பிக் பாஸ் போய் தான் வந்து ஃபெமிலியர் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கிடையாது. அவரோட மனசுதான், போகணும்னு விருப்பப்பட்டு அவரா நினைச்சா போகலாம். ஆனா வந்து இவர் தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அரோரா பலூன் அக்காவா இருக்கட்டும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நேகா, விஜே சோபனா, விஜே பார்வதி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இவங்க பேர் வந்து யார் வீடியோ போடாலும் இவங்க பேர்கள்லாம் கன்ஃபார்மா இருக்கு. நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்லணும். அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. விஜே பார்வதி அக்கா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அக்கா வந்து என்னென்ன மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். வேற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்வேவர்ல அக்கா வந்து சர்வே பண்ண நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது உள்ளெல்லாம் அவங்க இருக்கும்போது கண்டிப்பா வந்து தாறுமாறான கண்டென்ட் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்புறமேட்டு யுவன் மயில்சாமியா இருக்கட்டும், புவியரசு எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலயே அவர் பேர் இருந்துச்சு. அதே மாதிரி வினோத் பாபு எல்லாம் போன சீசனுக்கே அவர் பேர் போட்டிருந்தா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சீசனுமே இவங்க எல்லாம் கண்டிப்பாவே இருக்காங்க. இந்த சீசன் முன்னாடி சொல்லியிருந்தேன் 18 பேர் கிடையாது, ஒரு நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேரை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா அதிக பெயர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சீசன் வந்து உண்மையிலே
தாறுமாறா இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் போன சீசன் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, இருந்த எல்லா சீசனையுமே மறக்க வச்சுட்டார். ஆமாதானே இல்லதானு போட்டு வந்து நம்மளோட சோழியை முடிச்சு விட்டார். ஆனா இந்த சீசன் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணாம முற்றிலும் மாறுபட்டு வேற மாதிரியான ஒரு விஜய் சேதுபதி வருவாரு அப்படின்றதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி ரெண்டு ப்ரோமோவா எத்தனை ப்ரோமோவோ புரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க. அது எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றோம். உண்மையிலே அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது இரிட்டேட்டா தான் இருக்கு. ஒரே டெம்ப்ளேட்ல இருக்கு. அது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு இதுதாங்க. அதுல ஒரு விஷயம் பண்றாங்க, அது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாம பண்றாங்க. அதை ஒண்ணு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இவங்க ஒரு 250 300 எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதனால எதுவுமே பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லை, ஒரு மாதிரியே கிரிஞ்சா இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால அதை மட்டும் இவங்க மாத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் தோணுது. இந்த இதெல்லாம் விட்டுட்டு ஷோல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல என்டர்டைன்மெண்ட்டோட தரமான சம்பவத்தோட நம்ம ஹிந்தியில கூட சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் தான்ப்பா வீட்டே வந்து ஆளணும், பிக் பாஸ் கூட ரூல்ஸ் இல்லப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டாஸ்க்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நீங்க எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க, யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் வந்தா நல்லா இருக்கும், எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.